கணக்குல கழிக்கிற கணக்குல வந்து சரியா செய்ய மாட்டீங்க. சரியா? அதுக்காக இன்னைக்கு வந்து டீச்சர் ஒரு புது முறையை காட்ட போறேன். அதனால நீங்க கவனமா பாருங்க. சரியா? ஓகே, எல்லாரும் இங்க பாருங்க. தெரியுதா? ஓகே. ஓகே, இது வந்து ஆண்டு ஒன்றுடைய கழித்தல். சரியா? நீங்க கழிக்கிற முறை. பாத்தீங்கன்னா ஓகே, இதான் உங்களுடைய புது டேபிள். இதை நீங்க கூட சொந்தமா தயாரிக்கலாம். சரியா? இது பாத்தீங்கன்னா இங்க என்ன நம்பர் இருக்கு? 20. ஓகே, அங்க பச்சை நிறத்துல என்ன நம்பர் இருக்கு? 11, 12. தெரியுதா? என்ன பண்ணி பாப்போம்? 13, அப்புறம் நீங்க பார்க்க வேண்டிய இடம் வந்து இந்த நம்பர் 9, 8 மேல சிவப்பு நிறத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஓகே, சொல்லுங்க பாப்பா அந்த எண்களை. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. ஓகே, நாம இந்த இரண்டு இடத்தை தான் பார்க்கணும். முதல்ல அந்த பச்சை நிறம், அப்புறம் சிவப்பு நிறம். முதல்ல என்ன பார்க்கணும்? பச்சை நிறத்துல உள்ள எண்களை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் சிவப்பு நிறத்துல உள்ள எண்களை பார்ப்பீங்க. சரியா? சரியா? ஓகே, இப்ப அடுத்தது வந்து நம்ம எப்படி இதை பயன்படுத்த போறோம்னு பார்க்க போறோம். சரியா? கணக்கு செய்யும் போது இதை எப்படி பார்க்க போறோம்னு டீச்சர் உங்களுக்கு விளக்குறேன். ஓகே, முதல் கணக்கு பார்ப்போம். ஓகே ஓகே, முதல் கணக்கு பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்களா? ஓகே, இப்போது 45. ஓகே, அதோட இட மதிப்பு பார்ப்போம். 10, 1. இப்ப 1ல இருந்து ஆரம்பிப்போம். ஆமா தானே? ஓகே, 5ல 8 கழிக்க முடியுமா? முடியாது. முடியாது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? எங்க இருந்து? பக்கத்துல இருந்து வாங்குவோம். ஆமா தானே? பக்கத்துல இருந்து கடன் வாங்குவோம். இதை வெட்டி எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? நலன் ஞாபகம் இருக்கா? நலன். ஆமா தானே? பக்கத்துல கடன் வாங்குவோம். ஆமா தானே? ஓகே, அடுத்தது பார்ப்போம். எப்படி கடன் வாங்குறான்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, இங்க கடன் வாங்குறீங்க. ஓகே, இங்க இருந்து கடன் வாங்குறீங்க. ஆமா தானே? ஓகே, இங்க கடன் வாங்குறீங்க. அப்ப என்ன வரும்? 3. 4ல 1 போச்சுன்னா 3. பக்கத்துல என்ன எழுதுவீங்க? 15. அதாவது 1 இங்க எழுதிடுவீங்க. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஓகே, இது வரைக்கும் நீங்க செய்றீங்க. இப்ப 15ல எப்படி 8 கழிப்பீங்க? 15ல 8 கழிக்க தெரியுமா? எப்படி கழிப்பீங்க? கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க தானே? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே ஓகே, இப்ப இங்க பாருங்க. 15 எங்க இருக்கீங்க? பச்சை நிறத்துல 15 எங்க இருக்கு? இங்க. ஆமா தானே? ஓகே, மேல சிவப்பு நிறத்துல 8 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே, இப்ப 15 8 பாருங்க. பார்த்தாச்சா? அப்படியே எடுத்துட்டு வருவீங்க. ஓகே, எங்க வந்து சேருது? 7. அப்ப உங்களோட விடை என்னது? விடை என்னது? பாப்போமா சரியானே? ஓகே, சரியா? எப்படி வருது? ஓகே, 15ல இருந்து எடுத்துட்டு போறீங்க. 8ல இருந்து எடுத்துட்டு வரீங்க. அப்ப 15 8 இதுக்கு நேரா எங்க இருக்கோ அங்க பாருங்க. சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க. விடை என்னது? 7. விடை என்னது? 7. 15 கழித்தல் 8 7. இப்ப இந்த மூணுல என்ன செய்வீங்க? எடுத்து கீழே எழுதணும். ஆமா தானே? ஓகே, 37. இப்ப தெரிஞ்சிச்சு எப்படி பயன்படுத்தணும்னு? பயன்படுத்த தெரிஞ்சிச்சா? யாருக்கு புரியல? யாருக்கு புரியல? ஓகே, நம்ம இன்னொரு இதை பார்ப்போம். இப்ப டீச்சர் கேள்வி கேட்போம் ஒரு ஆளா. சரியா? சொல்லுங்க பாப்போம். கழித்தல் 6. ஓகே, இதை நம்ம இப்ப கழிக்க போறோம். 2ல 6 கழிக்க முடியுமா? முடியாது. என்ன செய்யணும்? ஓகே, பக்கத்துல ஓகே கடன் வாங்குங்க. அப்ப 6ல எத்தனை கழிப்பீங்க? 6ல எத்தனை கழிப்பீங்க? 6ல 1 கழிச்சிருவீங்க. ஆமாவா? அப்ப என்ன வரும்? 5. சரியா? 5. அப்ப பக்கத்துல என்ன எழுதுவீங்க? 1. ஓகே, எப்போதுமே பக்கத்துல என்ன எழுதணும்? 1. இப்ப எத்தனை கழித்தல் எத்தனை? சொல்லுங்க பாப்போம்.
எத்தனை கழித்தல் எத்தனை 12 கழித்தல் 6 12 கழித்தல் 6 இப்போ நம்ம அந்த டேபிள் பாப்போமா எப்படி இருக்குன்னு அந்த டேபிள் பாப்போமா ஓகே 12 எங்க இருக்கு இங்க இருக்கு 6 எங்க இருக்கு அங்க இருக்கு இப்போ நம்ம இங்க இருந்து இங்க போறோம் ஆமாவா இங்க இருந்து இங்க போறோம் ஓகே பாத்தீங்களா 12 ல இருந்து 6 6 இங்க வருது 12 இது வரைக்கும் வருது உங்களால பார்க்க முடியுது எப்படி போறோம்னு அடுத்த டீச்சர் ஒவ்வொரு குழுக்கும் ஒரு தாள் கொடுப்பேன் எப்படி செய்ய போறீங்கன்னு பார்க்க போறோம் அதனால கவனமா கவனிங்க 12 ல இருந்து 6 12 கழித்தல் 6 அப்ப இங்க இருந்து இங்க போறோம் இங்க இருந்து இங்க வரோம் இது எங்க போகுதோ அதுதான் இங்க இருந்து வரும் ஆமாவா அப்ப அதோட விடை என்னது 6 ஓகேவா அதோட விடை 6 அப்ப நம்ம 6 எழுதிடுமா இதுல 6 எழுதிடலாமா எழுதிடலாமா ஓகே எங்க 6 வந்துருச்சு அப்ப இங்க என்ன விடை வரும் 5 பாத்தீங்க இப்போ நம்ம வந்து இந்த இதுல இருந்து இப்ப நீங்க ஒவ்வொரு குழுவா வந்து செய்ய போறீங்க ஓகே இதுதான் நாங்க பார்த்தீங்க ஆமா தானே இதுதான் நாங்க பார்த்தீங்க ஆமாவா இப்ப உங்க கையில ஒரு தாள் இருக்கு எல்லாரும் அந்த குழுல அந்த தாளை பாருங்க பார்த்துட்டீங்களா ஓகே இப்போ ஒவ்வொரு குழுவா வந்து நீங்க இங்க வந்து நின்று கலந்துரையாடி இதை செய்யணும் ஓகேவா எப்படி செய்ய போறீங்கன்னு நான் டீச்சர் பார்க்கணும் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு 14 கழித்தல் 9 இருந்துச்சுன்னா 14 இங்க வரும் 9 இங்க வரும் அப்ப விடை வந்து 5 முதல்ல கடன் வாங்கி கழிப்பீங்க சரியா சரியா இப்போ முதல்ல எந்த குழு வர போறீங்க எந்த குழு வர போறீங்க ஓகே இந்த குழு வாங்க வாங்க 4 பேரும் வாங்க அந்த தாள் பென்சில் எடுத்துட்டு வாங்க ஓகே இப்போ நீங்க வந்து இங்க கலந்துரையாடி செய்யணும் ஓகேயா இந்த கலந்துரையாடி செய்யணும் ஓகே வாங்க வாங்க 4 பேரும் வாங்க ஓகே ஓகே இப்போ இங்க பாருங்க 4 பேரும் ஓகே 3 கழித்தல் 5 முடியுமா என்ன செய்யணும் வெட்டுங்க கடன் வாங்குங்க ஓகே சரியா இங்க என்ன வரும் 7 கழித்தல் 1 எவ்வளவு எல்லாரும் செய்யணும் எடுங்க விரல் எடுங்க 7 எடுங்க 7 எடுங்க ஓகே கழித்தல் 1 எத்தனை கழித்தல் 1 செய்யுங்க 7 கழித்தல் 1 எவ்வளவு 6 ஓகே எழுதுங்க ஓகே 1 அங்க பக்கத்துல போடுவீங்க தானே ஓகே போடுங்க ஓகே இப்போ 13 கழித்தல் 5 இதுதான் இங்க செய்ய போறோம் 13 கழித்தல் 5 ஓகே 13 எங்க இருக்கு காட்டுங்க எல்லாரும் 13 இருக்கா ஓகே 5 எங்க இருக்கு இங்க இந்த இரண்டை தான் பார்க்கணும் 13 இருக்கு 5 இருக்கு எங்க இருக்கு 5 இங்க ஓகே இப்போ இங்கே இங்க வரணும் எங்க வரணும் வந்து சேரும் பாருங்க 13 நேரா வந்து 5 எங்க வந்து சேருது 8 ஓகே யாராவது ஒரு ஆள் எழுதுங்க சீக்கிரம் எழுதுங்க ஓகே அதை என்ன செய்யணும் அப்படி எழுதுங்க ஓகே சரியா செய்திருக்காங்க கை தட்டு கொடுங்க ஓகே அடுத்த குழு யார் வர போறா ஓகே போயிடுங்க ஓகே இந்த குழு வாங்க ஓகே வாங்க ஓகே சரி எங்க உங்களுடைய பென்சில் ஓகே 6 ல 7 கழிக்க முடியுமா 5 பேர் சொல்லுங்க 6 ல 7 கழிக்க முடியுமா முடியாது என்ன செய்யணும் கடன் வாங்கணும் வெட்டுங்க ஓகே என்ன எழுதணும் 2 1 போச்சுன்னா எவ்வளவு எடுங்க விரல் எடுத்து செய்யுங்க எல்லாரும் ஓகே இப்போ இங்க என்ன எழுதணும் பக்கத்துல இப்ப 16 கழித்தல் 7 16 எங்க இருக்கு இங்க இருக்கா ஓகே இங்க 7 எங்க இருக்கு ஓகே அப்படியே வரணும் அப்படியே வரீங்களா எங்க வந்து நிக்கும் 9 ஓகே என்ன எழுதுவீங்க 9 அப்புறம் டீச்சர் ஒவ்வொருத்தருக்கா 1 2 கொடுக்கறேன் செய்வீங்க ஓகே இந்த 2 என்ன செய்யணும் அப்படியே கீழ எழுதுறேன் அப்படியே கீழ எழுதணும் ஓகே செய்யுங்க ஓகே இவங்க சரியா செய்திருக்காங்க கை தட்டு கொடுங்க ஓகே அடுத்த குழு ஓகே இந்த குழு வாங்க சீக்கிரம் வாங்க கொஞ்சம் வெளியே வாங்க நீங்க இல்ல இந்த குழு ஓகே வாங்க ஓகே நடுவில் வைங்க
ஓகே, முதல்ல எங்க பாப்பீங்க? 1 வரிசை பாப்பீங்க. ஆமாவா? 7 கழித்தல் 1 7 கழித்தல் 1 முடியுமா? முடியுமா நவீன்? 7ல 8 கழிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யணும்? வாங்குங்க, வெட்டி எழுதுங்க. 2ல 1 போச்சுன்னா 1. எழுதுங்க நவீன், எழுதுங்க. ஓகே, பக்கத்துல என்ன வரும்? வெரி குட். ஓகே, அப்புறம் 17 கழித்தல் 8. 17 எங்க இருக்கு? இங்க எங்க இருக்கு 17? காட்டுங்க. தருண் எங்க இருக்கு? ஓகே, இங்க 8 எங்க இருக்கு? இங்க. ஓகே, அப்படியே. ஓகே, நீங்களே கை எடுத்துட்டு வாங்க பாப்போம். 17ல இருந்து 8 நீங்க எடுத்துட்டு வாங்க. ஓகே, இங்க என்னது? என்ன விடை? 9. ஓகே, அங்க 9 எழுதுங்க. எங்க எழுதணும்? ஓகே ஓகே, அந்த 1 என்ன செய்வீங்க? அப்படியே கீழே எழுதிடணும். ஓகே, வெரி குட். கை தட்டி கொடுங்க. ஓகே, கடைசிக்குள்ள கொஞ்சம் விரைவா வாங்க. கடைசிக்குள்ள கொஞ்சம் விரைவா வாங்க. ஓகே, உங்க தாளிங்க, உங்க பென்சிலுங்க, உங்க தாளிங்க. ஓகே ஓகே, 5 கழித்தல் 8 முடியுமா? முடியாது. என்ன செய்யணும்? வாங்குங்க, சீக்கிரம் வாங்குங்க நலன். ஓகே, 4ல 1 போச்சுன்னா விரல் எடுத்து செய்யுங்க. 4ல 1 போச்சுன்னா 3. ஓகே, அப்புறம் பக்கத்துல என்ன எழுதுவீங்க? ஓகே, அப்புறம் இப்ப 15 தேடணும். 15 எங்க இருக்கு? இங்க. 8 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப 8ல இருந்து டீச்சர் வர 15ல இருந்து நீங்க வாங்க. ஓகே, எங்க வருது? 7. ஓகே, எழுதுங்க 7. ஓகே, அப்புறம் இந்த 3 என்ன செய்வீங்க? 37. ஓகே, எல்லாம் கை தட்டு கொடுங்க அவங்களுக்கு. தாள எடுத்துக்கோங்க, தாள எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இதை உங்களால செய்ய முடியுமா? சொந்தமா முடியும். சொந்தமா செய்யலாம். 11ல இருந்து 18 எழுதிட்டு அப்புறம் 9ல இருந்து 2 வரைக்கும் எழுதுவீங்க இலங்கு வரிசையில. அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி செய்யலான்னு டீச்சர் சொல்லி தரேன். ஓகேவா? இப்ப டீச்சர் உங்களுக்கு பயிற்சி தான் கொடுப்பேன் ஒவ்வொருத்தருக்கும். சரியா? ஓகே, அவங்க செய்யணும். சரியா? ஓகே ஓகே, முதல் தாள் வாங்கிக்கங்க. ஓகே, தாள் வாங்கிங்க. அப்ப டீச்சர் பயிற்சி கொடுப்பேன். சரியா? சரியா? ஓகே, சரி. தாள பாருங்க, தாள பாருங்க, தாள பாருங்க. செய்யுங்க. இங்க எழுதுங்க. 94 எழுதுங்க. 94. ஓகே, கழித்தல் 7 எழுதுங்க. இங்க எழுதுங்க. கழித்தல் எழுதுங்க. கழித்தல்மா. ஓகே, கழித்தல் 7 செய்யுங்க. 7 எழுதுங்க. ஓகே, கோடு போடுங்க. ஓகே, கடன் வாங்குங்க. கடன் வாங்கணும்ல. 4 கழித்தல் 7 முடியுமா? முடியாது. கடன் வாங்குங்க. 9ல் 1 போச்சுன்னா 8 எழுதுங்க. ஓகே, பக்கத்தில் என்ன எழுதுவீங்க? 1. ஓகே ஓகே, இப்போ 14 கழித்தல் 7. 14 எங்கே இருக்கு? ஓகே, கழித்தல் 7 எங்கே இருக்கு? ஓகே, நின்று செய்யுங்க. எங்கே வரும் விடை? நீங்களே செய்யுங்க. ஓகே, என்ன விடை? ஓகே, எழுதுங்க கீழே. ஓகே, 8 இங்கே நேராக எழுதுங்க. நேர் வரிசையில் எழுதணும். அழகா இதுக்கு நேராக தானே 7 எழுதணும். ஓகே, நேராக எழுதுங்க. அழிச்சிட்டு நேராக எழுதுங்க. ஓகே, நேராக எழுதுங்க. 7 இங்கே.
ஓகே. தொடர்ந்து 13 கழித்தல் 7. 13 அப்படின்னு சொன்னா இங்க இருந்து இங்க வரணும். ஓகேவா? இந்த ரிப்பனை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்தது 7. சரியா? 7 இங்க இருக்கறனால இது வரைக்கும் வரும். ஓகே? அப்ப நீங்க 13 கழித்தல் 7 6. ஓகேவா? சரியா மாணவர்களே?